நாடாளுமன்றத்துல ராகுல் காந்தி அவர்கள் எழுப்பிய ஒரு கேள்வி என்பது மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அக்னிவீர்ல பலியான ஒரு வீரர். அவருக்கு நீங்க எந்த காம்பன்சேஷனுமே தரல அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி ஒரு குற்றச்சாட்டை வச்சாரு. ஆனா ராஜ்நாத் சிங் ₹1,00,00,000 நாங்க குடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ராகுல் காந்தி பொய் சொல்லிவிட்டார், நாடாளுமன்றத்தை அவமதித்து விட்டார் அப்படின்னு சொல்லி நாடாளுமன்றத்துடைய விவகாரத்துறை அமைச்சரான கிரண் ரிஜ்ஜு அவர்கள் கூட சபாநாயகரிடம் ஒரு புகாரை எல்லாம் கொடுத்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த சூழ்நிலையில ஆர்மியுமே அவங்க டிஃபென்ஸ் உடைய சமூக வலைதளம் பக்கம் சார்பாக ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தாங்க. ₹98,00,00,000 வரைக்கும் நாங்க அந்த குடும்பத்துக்கு குடுத்தாச்சு. இன்னும் 67 லட்சம் தான் பாக்கி அப்படின்னு சொல்லி. இப்ப புதிதாக ராகுல் காந்தி ஒரு வீடியோவை போட்டிருக்கிறார். இன்ன வரைக்கும் அந்த காம்பன்சேஷன் என்பது ₹1 கூட அந்த குடும்பத்திற்கு போகவே இல்ல. கிடைத்த ₹1,00,00,000 என்பது இன்சூரன்ஸ் தான். இன்சூரன்ஸுக்கும் காம்பன்சேஷனுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எப்படி பாக்குறீங்க? முழுக்க முழுக்க இந்த அரசு மக்களுடைய பணத்தை சுரண்டி அதை வைத்துக் கொண்டு அரசியல் செய்கிற அரசாகத்தான் இந்த அரசு இருக்கிறது. முதலில் இந்த திட்டத்தில் ராணுவ வீரர்களையே சேர்க்கக்கூடாது என்பதுதான் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த குரல். அந்த குரலுக்கே இவர்கள் செவி சாய்க்கவில்லை என்பது ஒரு புறத்துல இருக்கிற செய்தி. இன்னொரு புறத்துல காம்பன்சேஷனுக்கும் இன்சூரன்ஸ்ல வர்ற பணத்துக்கும் இவர்களுக்கு வித்தியாசம் தெரியவில்லை என்பதிலிருந்து நான் முரண்படுகிறேன். அவர்களுக்கு நன்றாக வித்தியாசம் தெரியும். ஆனாலும் மக்களை ஏமாற்ற வேண்டும். ராகுல் காந்தியினுடைய பிரச்சாரம் என்பது பொய் பிரச்சாரம் என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு சொல்லி ராகுல் காந்தியை வைத்து அரசியல் செய்ய வேண்டும். ராகுல் போபியா வந்திருக்கு சார் பாரதிய ஜனதாவுக்கு. நாடாளுமன்றத்தில் ராகுலை பார்த்து நடுங்கி கொண்டிருக்கிறார் மோடி. ஏதாவது ஒரு வகையில் ராகுலை முடக்கிவிட முடியாதா, அவர் மீது ஏதாவது உரிமை மீறல் பிரச்சனை போன்ற பிரச்சனைகளை கொண்டு வந்து நாடாளுமன்றத்திலிருந்து அவரை அப்புறப்படுத்தி விட முடியாதா என்று துடிக்கிறார். நான் கேட்கிறேன், மனிதாபிமான அடிப்படையில நீங்க எல்லையிலே ராணுவ வீரன் என்றுதானே எப்போதுமே தேசபக்தியை நிலைநாட்டுவதற்கு ஒரு வாசகத்தை கையில் வைத்திருக்கிறீர்கள். அந்த ராணுவ வீரன் இந்த நாட்டுக்காக செத்து உயிர் இழந்திருக்கிறான் சார். அந்த குடும்பத்துக்கு கிடைக்க வேண்டிய இழப்பு தொகையை தர வேண்டியது அரசினுடைய கடமை. நீங்க அக்னிவீர் திட்டம் கொண்டு வரும்போது சொன்னீங்களா இல்லையா? நீங்க என்னென்ன சொல்லி இருக்கிறீங்களோ அந்த ஸ்கீம்ல நீங்க என்ன கொடுக்கணும்னு ஏற்கனவே திட்டம் வகுத்திருக்கிறீங்களோ அதை கொடுங்கன்னு கேட்கறது தவறா? அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லோருமே சொன்னாங்களே எங்களுக்கு காம்பன்சேஷன் கிடைக்கல அப்படிங்கிற தகவலை சொன்னாங்களே, அதைத்தானே சொன்னார் ராகுல் காந்தி. ராகுல் காந்தி சொன்ன செய்தியில் எது பொய்யாக இருக்கிறது என்பதை நீங்கள் நிரூபிப்பதற்கு தயாராக இருக்கலாம். உடனே எதுக்கு சார் நீங்க அவசரமா போறீங்க அவர் மீது உரிமை மீறல் பிரச்சனையை கொண்டு வர்றதுக்கு? சபாநாயகரிடத்துல போய் அவரை புகார் கொடுத்து அப்ப உங்களுக்கு என்ன நோக்கம்? இந்த குடும்பத்துக்கு காம்பன்சேஷன் போச்சா இல்லையா என்பதல்ல உங்களுடைய நோக்கம். மாறாக உங்களுடைய நோக்கம் என்பது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று கேட்டால் 100 விழுக்காடு ராகுல் காந்தியை அப்புறப்படுத்திட வேண்டும் நாடாளுமன்றத்திலிருந்து. அதுதான் பிரதானமான நோக்கம். அந்த நோக்கத்துக்காகத்தான் நீங்கள் இந்த விஷயத்தை அரசியலாக கையில் எடுத்திருக்கிறீர்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இதுல இன்னொரு செய்தி, அந்த குடும்பத்துக்கு கிடைக்க வேண்டிய இழப்பீடு எப்போதுதான் கிடைக்க போகிறது? அதற்கு அரசு பதில் சொல்லுமா? இப்ப ராகுல் காந்தி தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக மட்டும் இப்படிப்பட்ட வேலைகளை அவர் செய்யவில்லை. மாறாக அந்த குடும்பத்துக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான தொகையை பெற்று தருவதற்காக அவர் போராடி கொண்டிருக்கிறார். அதற்கு என்ன நீங்க பதில் சொல்லுவீங்க? இப்ப ராகுல் மேல சொன்ன குற்றச்சாட்டு பொய்ன்னு ஆயிடுச்சு. அந்த குடும்பத்துக்கு கிடைக்க வேண்டிய காம்பன்சேஷனை நீங்க கொடுக்கவே இல்லைங்கிற தகவல் இருக்க, அது ஒரு பொய்யான ஸ்டேட்மெண்ட் ஆச்சே. அந்த பொய்யான ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீங்க இப்போது என்ன செய்ய போகிறீர்கள்? பாரதிய ஜனதா கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக அம்பலப்பட்டு கொண்டே போய் கொண்டிருக்கிறது. நாடாளுமன்றத்தில் ஒவ்வொரு நாளும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான விவாதங்கள், பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக வகுக்கப்படுகிற வியூகங்கள், இவையெல்லாம் சேர்ந்து மோடியையும் அமித்ஷாவையும் திணறடித்திருக்கிறது. நாடாளுமன்றத்தை அவர்களால் இயல்பாக அணுக முடியவில்லை என்பதைத்தான் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால், இது போன்ற மக்களினுடைய பணத்தை கொள்ளையடித்துக் கொண்டு மக்களுடைய பணத்தை மக்களுக்கு கொடுக்காமல் தடுத்து நிறுத்துவதன் மூலமாக இந்த அரசுக்கு ஏதாவது ஒரு வகையில் வருவாயை ஈட்டி விடலாம் என்று நினைக்கிறார்கள். அதற்கு இதுவா வழி? இப்படிப்பட்ட வேலையா நீங்கள் செய்ய வேண்டும்? அப்படி என்று சொன்னால் உங்களுடைய தேசபக்தி என்பது எவ்வளவு பெரிய மாய தோற்றம். நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற தேசபக்தி என்பது எவ்வளவு பொய்யான தேசபக்தியாக இருக்கிறது என்பதை இப்போது நாட்டு மக்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு ராணுவ வீரருடைய குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டிய இழப்பீட்டு தொகை அவருடைய உரிமை சார். நீங்க ஒண்ணும் பிச்சை போடல சார். நீங்க இந்த நாட்டை காப்பாத்துறதுக்காக எல்லையிலே போய் நிற்கிறானே ராணுவ வீரன், அவனுடைய தேசபக்தி தெரியுமான்னு நீங்க எங்களுக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருந்தீங்கல்ல ஒரு காலத்துல. எங்களுக்கு அதெல்லாம் தெரியும். ஏன்னு சொன்னா ராணுவத்துக்கு தங்கள் வீடுகளில் இருந்து ஒவ்வொருவரை அனுப்பிய நாடு சார் இந்த நாடு. ஒரு காலத்துல இந்திய ராணுவ படையை கட்டமைக்கிறேன்னு சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் அழைத்த போது, நேதாஜி அழைத்த போது வீட்டுக்கு ஒருவரை அனுப்பி வைத்த நாடு இந்த நாடு. இந்த நாட்டில் நீங்கள் யாருக்கும் ராணுவ வீரனுடைய பெயரை சொல்லி வகுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் வகுப்படுத்தீர்கள். வகுப்படுத்தி விட்டு உங்களை நீங்களே உணர மறுத்ததனுடைய விளைவுதான் இப்போது இந்த அரசியலில் சிக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். ஒட்டுமொத்தமாக இந்த அக்னிவீர் திட்டத்தின் மூலமாக இந்த அரசு எப்படியெல்லாம் ராணுவ வீரர்களை ஏமாற்றுகிறது,
இந்த அரசு எப்படியெல்லாம் ராணுவ வீரர்களை வஞ்சிக்கிறது என்பது இப்போது நாட்டு மக்களுக்கு அம்பலமாகி இருக்கிறது. தேர்தல் பத்திரங்கள் என்பது ஒரு முடிந்து போன கதை அல்ல. அதற்கு பின்னால் மிகப்பெரிய முறைகேடுகள் இருக்கிறது. அந்த முறைகேடுகள் எல்லாம் விசாரிக்க வேண்டும் என்ற அந்த பத்திர ஊழல் வழக்குல வந்து ஒரு மிகப்பெரிய உயிரோட்டம் கொடுக்கும் விதமாக ஒரு புதிய மனுவை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க உச்சநீதிமன்றத்துல. உச்சநீதிமன்றம் கண்டிப்பாக இதை விசாரித்து முன்தேதியிட்டு எஸ்பிஐல இவங்க பாஜக வந்து பணத்தை வாங்கியிருக்கிறார்களா அப்படின்றதை விசாரிக்க வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. அது மட்டுமல்ல, அக்னிவீர் திட்டம் இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுத்த 1 கோடி ரூபாயை ஏதோ மோடி அவர்கள் கொடுத்ததை போல நாடாளுமன்றத்திலேயே அவை குறிப்பில் ஏறும் என்று தெரிந்தும் இப்படியான பொய்களை ராஜ்நாத் சிங்கும் ஒன்றிய அரசும் சொல்லியிருக்கிறது. இன்றைக்கு அதற்கு முழுமையான ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தியிருக்கிறார் ராகுல் காந்தி. என்ன நடக்கிறது என்ற பருவத்திலிருந்து பார்ப்போம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நிறைய தகவல்களை நம்ம நேரிட்டு பகிர்ந்துகிட்டீங்க. ரொம்ப நன்றி சார்.